Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HDFCயில் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்க போகிறோம். என்ன கிரெடிட் கார்டு அப்படின்னா இந்த மில்லேனியா கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டை எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வாங்கினதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு கேஷ்பேக் கார்டு. ஸோ இந்த கார்டை வச்சு எங்கெங்கெல்லாம் நம்ம ஷாப் பண்ணுறோமோ கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கார்டை நான் வந்து வாங்கினேன். சரி, கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கும்போது 5% கேஷ்பேக் அமேசான், புக் மை ஷோ அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்கல்ல. அடுத்து 1% கேஷ்பேக் ஆன் அதர் ஸ்பென்ஸ், ஓகேவா, மற்ற இடங்களில். அப்புறம் 1000 rupees கிஃப்ட் வவுச்சர் வருஷத்துக்கு, அது 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபா வவுச்சர் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் ஆன் ஸ்விக்கி டைன் அவுட் யூஸிங் கூப்பன் HDFC கார்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுற மூலமாக. சரி, ஓகேவா. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே அப்படியே இருக்கும், வெப்சைட் தான் இருக்குது. லிங்க் நான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா HDFC மில்லேனியா கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி ஃபார் சேலரிட் பர்சன். அடுத்து இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும், மினிமம் 21 வயசாக இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 40 வயசும். அதே தான். இன்கம் ஐடிஆர் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு பெறணும். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ், யார் வேணால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெருசாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் ஆகி நமக்கு வந்து கார்டு வந்து கிடச்சிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஜாயினிங் அண்டு ரினிவல் ஃபீஸ் 1000 rupees, ஓகேவா, அப்ளிகபிள் வித் டேக்ஸோட, ஓகேவா. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கார்டு ரினிவல் டேட்டுக்கு முன்னாடி அந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரினிவல் ஃபீஸ் வந்து கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் அது பே பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிரும். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கும் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணால் போதும். இல்லைனா பேன் கார்டு நம்பரை கூட என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வீவ் த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லை லாஸ்ட் நேமு, ஜெண்டரு, அடுத்து பேன் நம்பரு, பர்சனல் இமெயில் அட்ரஸ், அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு. ஸோ அது சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய். நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சேலரி கொடுத்துருங்க, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்கன்னா. இல்லை வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சேலரி கிடையாது, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுத்து விட்ருங்க, ஓகேவா. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸ்டூடெண்ட்டாக தான் மோஸ்ட்லி கிடைக்க சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ட்ரை பண்ணதில்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு கூட போட்டு விட்ருங்க, பிரச்சனையே கிடையாது. அடுத்து கம்பெனி நேம், ஸோ அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து கரண்ட் டெசினேஷன், என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெசினேஷன் என்ன அப்படின்னு, ஒர்க் இமெயில் அட்ரஸ். ஸோ அது வந்து உங்கள் இமெயில் அட்ரஸே என்ட்ரு பண்ணி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால், சரியா. அடுத்து கெட் யுவர் அட்ரஸ் ப்ரீஃபில்டு வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பார்ட்னர். ஸோ அதெல்லாம் தேவையில்ல கைஸ், நம்ம மேனுவலாகவே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் லைக் அட்ரஸ் தான் வந்து வரும். ஸோ அப்படியே ஓகேன்னா அதை கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா வேறு அட்ரஸில் இருக்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிறதா நல்லது, சரியா. ஸோ நான் மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே, அதாவது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் ரூம் கொடுத்துருக்காங்களா, இல்லை நீங்கள் ஓன் பண்ணதா, உங்கள் சொந்த வீடா அப்படிங்கிறத கேட்குறாங்க. என்ன அந்த ரெசிடென்ட் டைப்பை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், ஓகேவா. அது என்னவா பார்த்து அப்படின்னு, சரி, நிறையா இருக்குது. Do you want to use the same address as permanent address? இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் போய் பெர்மனெண்ட் அட்ரஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்னால் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது. எஸ்ன்னு கொடுத்தா அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து அப்பப்போ ஷிஃப்ட் ஆவேன் வேறு அட்ரஸ்க்கு அப்படின்னா, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்குறதே பெட்டர். ஏன்னா நாலு பின்னாடி வேறு எங்கேயா நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் செட் ஆகிருக்காது, ஓகேவா. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறது. ஸோ இதெல்லாமே ஓகே அப்படின்னா டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க.
டிக் பண்ணிவிட்டு செக் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் வெரிஃபை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஆன்லைன்லேயே டக்கு டக்குன்னு பண்ணுறது. செகண்ட் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ப்ரொசீட் கொடுத்துருவோம். ப்ரொசீட் கொடுத்தோடனே மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. ஸோ எல்லாம் போக இல்லை, எல்லாம் மொத்த அமௌண்ட்டு, மொத்த சேல்ரி. ஸோ அதை தான் கேட்குறாங்க, வித்தவுட் எனி டிடக்ஷன். டோட்டல் மந்த்லி இன்கம் வந்து டிடக்ஷன் இல்லாமல் உங்கள் கைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். கண்டினியூ. வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்லேனியா கார்டை வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. அது போக இல்லாமல் ஸ்விக்கி கார்டு இருக்குது, டாட்டா நியோட ப்ளஸ் ரூபே கார்டு இருக்குது. இந்த மூணுமே வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மில்லேனியா கார்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் கேஷ்பேக். ஸோ கேஷ்பேக்காண்டி ஒரு கார்டு. ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் ரெனியூவல் ஃபீஸு 1000 rupees. சரியா. ஸோ அதை பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் கார்டு. ஏன்னா அது ஸ்லாஷ் போட்டு முடிச்சிட்டாங்க 2 ஸோ அதனால் பே பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நானும் ஃபஸ்ட் டைமாக தான் இந்த கார்டு வாங்குகிறேன். ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரில. கண்டினியூ கொடுக்குறேன், எண்டில் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பின்கோடு, இன்கம் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். சிகேஒய்சி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் மதர்ஸ் ஃபஸ்ட் நேம், அடுத்து ஸோ இங்கே பாருங்களேன், அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ 6 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து 6,80,000 கொடுத்துருக்கேன். சும்மா தான் அடிச்சு விட்ருக்கேன். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் பார்த்துக்குங்க. கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டி கேவிசி அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஆன்லைன் ப்ராசஸ். இது வந்து டோர் ஸ்டெப் ப்ராசஸ். அவங்களே வந்து வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ அது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஓகே கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடலாம். கிட் ஓடிபி கிளிக் பண்ண உடனே ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சரி, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபை இகேவிசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ ஆதார் கார்டு டேட்டா வந்து ஃபெச் ஆகிட்டுருக்கு. நம்மளோட அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும். நம்மளோட அட்ரஸ் இது தான் அப்படின்னா, அதாவது இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னா ஆமாம் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ஓகே. ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்துக்கங்க, ப்ளூ பென் எடுத்துக்கங்க, ஒரிஜினல் காப்பி, அதாவது ஒரிஜினல் கார்டு, ஆதார் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் பேன் கார்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. லொக்கேஷனை டர்ன் ஆன் பண்ணுங்கள், கேமரா ஆக்சஸ் கொடுங்க, நல்ல நெட் கனெக்ஷன் இருக்கணும், இந்தியாவில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் எடுக்கும். ஏன்னா ஆன்லைன் கேவிசினா வெளியே இருந்து பண்ணலாம் அப்படின்னு கிடையாது, இங்கே இருந்து தான், இந்தியாவுக்குள்ளே இருந்து தான் பண்ணணும். அப்புறம் உங்களோட லாங்குவேஜ் கேட்குறாங்க, எந்த லாங்குவேஜில் நீங்கள் கேவிசி பண்ண போகிறீங்க. பரவாயில்ல, இங்கே வந்து லாங்குவேஜெலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்னால் தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ கேவிசி தமிழில் தான் பேசுவாங்க, நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மித்ததில் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் கைஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன கேட்பாங்க, உங்கள் நேம் கேட்பாங்க, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டை காமிக்க சொல்லுவாங்க, பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் லைவாக சிக்னேச்சர் போட்டு காட்டுங்க அப்படின்வாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து, அதாவது கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் கேஒய்சி பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ப்ராசஸ்லாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்துருச்சு, உங்களோட அட்ரஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷனோ இல்லைனா மை HDFC கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட், உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு இருக்கும். அவ்வளோதான்.